ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல கோயில்களை பற்றி பேசிகிட்டு வரோம், கிரகங்களை பற்றி பேசிகிட்டு வரோம், திசைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அடுத்தது பரிகாரங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து டிக்ஷனரியை பார்த்து இதுக்கு இந்த பரிகாரம்லாம் எடுக்கலாம் முடியாது. சில விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கு இது சரியாக இருக்கும், அதுக்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். நம்முடைய ஒன் டு ஒன் ஆன்மீக சேனல் ஆரம்பித்து வெகு சில மாதங்கள் தான் ஆகிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் வந்து பெரிய நடிகர் எப்படி நடிக்கிறாங்களோ அந்த இன்ஸ்பிரேஷனில் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். அது மாதிரி ஒரு துறையிலும் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். இதுதான் வந்து இயற்கை. ஆனால் நமக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட பல சேனல்கள்லாம் பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை ஒட்டி பயணப்படுற சூழல்கள் இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. ஏன்னா யாருமே வந்து நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கல்ல, நம்மளோட முன்னாடி போயிட்டுருக்கிறவங்க அப்படி திரும்ப பார்த்தாங்கன்னா அவங்க ரிவர்ஸுக்கு வராங்கன்னு அர்த்தம். இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு தானே ஆகணும். 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கின ஒரு சேனலில் அது இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளை விட அதிகமாக பார்க்கக்கூடியவங்க, அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 ராசிக்குமே ஒரே தலைப்பை போட்டு அவங்க போட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் எங்கே இருந்தாலும் எல்லோரும் நம்மளை அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்கங்கிறது மட்டும்தான் நமக்கு பொதுவாக தெரியுது. அதே போல் வந்து நிறைய நம்மள்கிட்ட பேசும்போதும் நிறைய பேர் கமெண்ட் சொல்லும்போதும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதில் ஒன் டு ஒன் ஆன்மீகத்தை மிக முக்கியமான பங்கு உண்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குபேரனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி போகிறாங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இந்த மூலிகையை கொண்டு வந்து வைங்கங்கிறாங்க, இந்த பொருளை வாங்கி வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி நிலை குலைஞ்சி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசிகிட்ருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணத்துக்காக தான் இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த காலில் விழுந்தால் காலிங்கிற ஒரு டைட்டில் 12 ராசிக்கும் போட்டு ஒரு சேனல்காரங்க பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அதுலேயே அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த கடகம்னு போட்டிருப்போம். அதே அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மேஷம் ரிஷபம்னு அவங்களும் 12 ராசிக்கும் போட்டு விட்டுட்ருக்காங்க. பரவாயில்ல, நாங்கள் வந்து யாரையும் பின்தொடரல, நம்மளை தான் பலர் பின்தொடர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த நிலை கிட்டத்தட்ட அப்படியே தான் போகும். ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து இது எப்படி ஹவு டு ஏர்ன் மணி அப்படிங்கிறதுக்காக பண்ணல, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, எந்த ஜோசியர்கிட்டையும் போய் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். அந்த சரியான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு நிகழ்ச்சி வரேன். திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். முதல்ல அடிப்படையாக நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டுமே பார்க்காம மற்றதை எப்படி பார்க்குறதுங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே இன்னொரு சேனலில் நான் பேசும்போது கூட கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்க்க வேண்டிய 4 முக்கிய அம்சங்கள்ங்கிறதையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போ இடையில என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜோதிடத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம்னு உருவாக்கியிருக்காங்க. எந்த சிஸ்டமும் பார்த்திங்கன்னா முழுமையாக பலன் தரக்கூடிய சிஸ்டம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பலர் வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. பாரம்பரிய ஜோதிடம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல்வேறு ரிஷிகள், பல்வேறு அறிஞர்கள் கண்டுபிடிச்ச ஜோதிடத்தோட தொகுப்பு தான் பாரம்பரிய ஜோதிடம். அது வந்து அடிப்படை. அந்த அடிப்படை மாறவே மாறாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவசியமாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியர் பண்ணி கேட்குற கேள்விகளுக்கு எப்படிலாம் பதில் சொல்கிறது, எப்படிலாம் ஷார்ட்டாக எடுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது அதாவது சிஸ்டம்னு வந்துச்சு. இந்த சிஸ்டத்தில் முக்கியமான சிஸ்டம் வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சிஸ்டம். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவாக அதை படிச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து ஒரு அழகான பதிலை சொல்லிடலாங்கிறது அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் கொடுப்பினை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எங்கேயுமே உபயோகிக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லை வசந்தன் ஐயாட்ட தான் தொடர்ந்து நான் பல வருஷங்கள் பழகியிருந்தால் கூட கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட மகன் எடுத்துக்கூடிய பயிற்சி வகுப்புலையும் அடிப்படை பயிற்சியிலையும் நான் வந்து ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட பயிற்சி எடுத்திருக்கேங்கிறதுனால நான் முழுமையாக கேபி சிஸ்டத்தை இன்னும் முழுமையாக இறங்கலை. ஏன்னா அடிப்படை எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, கொடுப்பினை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் உபயோகப்படுத்தவே இல்லை, அந்த மாதிரி கிடையவே கிடையாதும்பாங்க. ஆனால் கேபி சிஸ்டம் அப்படின்னு பேசுகிறவங்க இந்த கொடுப்பினைங்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்க. இப்படி தான் பல சிஸ்டங்களை வந்து கேபி சிஸ்டம்ங்கிறது, அதாவது அடிப்படை விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப துல்லியமாக எடுக்கிறதுக்காக ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம். இது வந்து அவர் வாழ்ந்த காலத்தில்
ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அவர் மட்டும் ப்ரூவ் பண்ணல, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த இயக்கம் அவங்க தொடர்ந்து அவங்க மகன் பேரன் இது வரைக்கும் அந்த சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இல்லை வேறு சிஸ்டம்னு சொல்லிட்டு வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அடிப்படை விஷயங்களே படிக்காமல் ஒரு 4-5 விஷயங்களை எங்கேயாவது ஒன்று சொல்லி இதுதான் சொல்லிவிட்டு ஒரு டவுட் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பயணிக்க முடியல. நீங்கள் ஆனாவனவாகட்டும், ஈஎன்னாக இருக்கட்டும், ஏபிசிடி ஆகட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும், இந்த அடிப்படையை வந்து கம்பல்சரியாக படித்தே தீரணும். அதனால் ஜோதிடத்தில் இந்த அடிப்படையை படிக்கணும். இதை படிச்சுட்டு தான் மாரகாதிபதி, பாதகாதிபதி, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாதும் உங்களோட விருப்பம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் ஒன்று தான் பார்த்திங்கன்னா மாரகாதிபதி, பாதகாதிபதி, இன்னும் வந்து யோகாதிபதி, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது இதெல்லாம் அர்த்தமற்றது, இது தேவையற்றது அப்படிலாம் சில பேர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. தேவையானவங்களை எடுத்துக்கிட்டுமே, தேவையில்லாதவங்க நீங்கள் வந்து குறுக்கிடுறீங்க, இப்படிலாம் சில வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தது அதில் ஒரு பேட்டர்ன் திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் லக்கணம், பெண் லக்கணம், இதை வந்து நம்ம இந்த இடத்துல முழுமையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஆண் ராசி அப்படிங்கிறது அடக்கி ஆளக்கூடிய ராசி அப்படின்னு எடுக்கக்கூடாது. பெண் ராசி அப்படின்னு போகும்போது அடங்கி போகிற ராசிங்கிறது எடுக்கக்கூடாது. இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆண் தன்மைனா என்னங்கிறத முதல்ல கவனிக்கணும். ஆண் தன்மை பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண் தன்மை உள்ள விருப்பங்கள் வந்து ரொம்ப மேக்ஸிமம், அதாவது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு, அதை சொல்லிட்டு சொல்கிறேன். பெண்கள் ஆண்கள் வந்து உடல் வலிமையாக இருப்பாங்க, பெண்களை விட ஆண்கள் உயரமாக இருப்பாங்க, பெண்களை விட ஆண்கள் எடை அதிகமாக இருப்பாங்க. உயிரினங்கள்லையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நிறைய சேஞ்சஸ் வரும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து வலிமையாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க. அது உயிரினங்கள்லையும் சில இடங்களில் வருது. இது வந்து எக்ஸம்ஷன் கேஸு. அப்போ இங்கே ஆண் தன்மை அப்படின்னா என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது காப்பாற்றுற தன்மை கட்டுப்படுத்துகிற தன்மை மட்டுமல்ல, காப்பாற்றுற தன்மையும் சேர்ந்து வருது, கூடுதலாக ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. அப்படிங்கிறது வந்து ஆண் தன்மையுள்ள லக்கணங்கள், ஆண் தன்மையுள்ள ராசிகளுக்கு இது பொருந்தும். அதே போல் பெண் தன்மையுள்ள ராசிகள் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, இங்கே பெண் தன்மை அப்படின்னா இந்த இடத்துல அடங்கி போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தாய்மை பண்போடு அடுத்தவங்களை அரவணைக்கிறது. சாப்பிட்டானா, தூங்கினானா, அந்த பிள்ளை பட்டினியாக கிடக்கக்கூடாது, யார் பெற்ற பிள்ளையோ தெரியல, பாவம் நேற்றுலேருந்து அவன் உடம்பு சரியில்லாமல் தவிக்கிறான், இப்படி தவிக்கிறாங்கல்ல, அடுத்தவர்களை துன்பத்தை கண்டு இறக்கப்படுறாங்கல்ல, அடுத்தவங்களோட பசியை கடுத்து அவனுக்கு சோறு போடணும்னு நினைக்கிறாங்கல்ல, இது பெண் தன்மை. உண்மையிலே ராசிகளில் ஆண் ராசி, பெண் ராசி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் இதை தான் சொல்லுது. அப்போ ஆண் ராசி உள்ளவர்கள், பெண் ராசி உள்ளவர்கள்னு எடுப்பாங்க. 1வது ராசி ஆண் ராசினா 2வது ராசி பெண் ராசி. இந்த ஒத்தப்படையெல்லாம் ஆண் ராசி, இரட்டைப்படையெல்லாம் பெண் ராசின்னு எடுப்பாங்க. இதில் ஒன்றும் வேறு வித்தியாசம் கிடையாது. மேஷம் ஆண் ராசினா ரிஷபம் பெண் ராசி. அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஆண் ராசியாகவும் இன்னொருத்தவங்க பெண் ராசியாகவும் இருக்கிறது ஓரளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருக்கும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது இந்த இடத்துல ஆண் ராசினா ஆண் தன்மையோடு இருப்பாங்க, பெண் ராசினா பெண் தன்மையோடு இருப்பாங்கன்னு எடுக்க வேணாம். இப்போ சிம்ம ராசியாக ஒருத்தவங்க பிறந்துட்டு சிம்ம லக்கணமாக இருந்துட்டு சூரியன் நீச்சமாக இருந்தால் அவங்கள்ட்ட எப்படி தைரியத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்படி தான் பல தன்மைகள் இருக்கும். அப்போது 2ம் ஆண் தன்மை உள்ள ராசிகளாக இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க சண்டை போடும்போது இன்னொருத்தவங்களும் சண்டை போடுவாங்க, இன்னொருத்தவங்க அடங்கி போக மாட்டாங்க. அதனால் ஒரு பெண் ஆண் தன்மையுள்ள லக்கணமோ ராசியாக இருக்கும்போது ஒரு ஆண் வந்து ஆண் தன்மையுள்ள லக்கணமோ ராசியாவோ அதாவது மாற்று பிரிவில் இருக்கிறது ஓரளவு பலனை கொடுக்கும், அவ்வளோதானே தவிர இது வந்து முழுமையான அடிப்படை இல்லை, இது வந்து முழுமையான தீர்வும் கிடையாது. ஒரு அடிப்படை ஜோதிடத்தை பயில போகும்போது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரராசினா என்ன, ஸ்திர ராசினா என்ன, உபயராசினா என்ன, ஆண் ராசினா என்ன, பெண் ராசினா, இதில் மலட்டு ராசின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷனை தவிர இதை வச்சு ஓரளவு நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போகும்போது சில விஷயங்களை தீர்மானிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இதெல்லாம் சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இது அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் கர்மா தான், எல்லாத்துக்கும் கர்மா தான், அது என்ன கர்மமோ தெரியல, எல்லாத்துக்கும் கர்மா தானே எதுக்கு ஜோசியத்தை படிக்கணும், எது சோறை தப்புக்கணும்? ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்கிறான்னா அது அவனுடைய கர்மா, நமக்கு எதுக்கு அப்படின்னு இருக்க முடியுமா? ஓடி போய் காப்பாற்றுறவன் தானே மனிதன். இதுக்கு எல்லாத்தையும் கடந்து தான் இந்த கர்மாங்கிற விஷயத்தை கணக்கு போடணும். எல்லாத்துக்குமே கர்மா தானே ஜோசியர் எதுக்கு? நோய் எல்லாமே கர்மா தான் அப்படின்னா டாக்டர் எது இருக்குது? எல்லாம் கர்மாப்படி தான் நடக்குதுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு போராடணும்? அதனால் கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களை முடக்கி போடக்கூடிய ஒரு சொல், அவ்வளோதான். ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஜோதிடத்தில் பொருத்தம், திருமண பொருத்தம்னு வரும்போது எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே சொன்ன 4 விஷயங்களை மெயினாக பார்த்துக்கோங்க. ஆண் ராசி, பெண் ராசி, நெருப்பு ராசி, நீர் ராசி, நிலராசி, காற்று ராசி எல்லாம் ஒரு பேஸ், அவ்வளவு தான். ஆண் வந்து நெருப்பு ராசியாக இருந்து பெண்ணும் நெருப்பு ராசியாக இருந்தால்
ஓரளவு அவங்களுக்குள்ள 1, 5, 9 வேறு ஒன்றுமே கிடையாது. 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து திரிகோணம். இந்த திரிகோண ஸ்தானங்களோட ரகசியங்கள் தான் இந்த இணக்கம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது. மேஷராசி நெருப்பு ராசின்னா மேஷத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மமும் நெருப்பு ராசி, அதுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனுசும் நெருப்பு ராசி. அப்போ 1, 5, 9ங்கிறது எப்போதுமே ஒரு காம்பினேஷனாக வரும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்திர ராசிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடங்கள் வந்து சில நேரங்களில் சிக்கல் வரும். இப்போ ரிஷபராசிங்கிறது வந்து அதுக்கு 9ஆம் இடம் பாதகம், லக்கணத்தில் பார்த்திங்கன்னா அது பாதகம் இல்லையா? அப்போ மகர ராசி வந்து ரிஷபத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருங்கிறது இந்த இடத்துல பார்க்கணும். அதனால் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் எடுக்க முடியாது. விதிகள் 10 இருந்தால் விதி விலக்குகள் 90 இருக்கும். இதை தாண்டி ஆண் ராசி, பெண் ராசி, நெருப்பு ராசி, நீர் ராசி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் முழுக்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க. செலக்டிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எல்லாத்தையும் கடந்துட்டு இந்த ராகு கேது பிடிக்கு வெளியில் என்ன ராசி இருக்குது, என்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பார்த்தா கூட ஓரளவு மேட்ச் ஆகும். அவ்வளோதான். 100% 100% வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற பொருத்தத்தெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் என்ன பார்த்தாலும் திருமண பொருத்தம் வரும்போது ஆண் ராசி பெண் ராசிங்கிறது ஒரு சின்ன அமைவு தான். இதை எடுத்துகிட்டு மெயினாக பண்ண முடியாது. இதையும் காப்பி அடித்து வேறு மாதிரி போட்டால் கூட நம்ம ரொம்ப சந்தோஷம் பட போகிறோம். ஏன்னா எல்லாரை விட நம்ம முன்னிலையில் இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.